தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஐநாவின் மனிதாபிமான பணிகளுக்காக 16,000 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த பணத்தை பெறுவதற்கு ஐநா அமைப்புகள் கடுமையான நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடந்த நிகழ்வில் அமெரிக்கா இந்த 16,000 கோடி ரூபாய் நிதியை அறிவித்தது. இது ஐநாவின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் கீழ் ஒரு பொது நிதியாக உருவாக்கப்படும். அதாவது இந்த தொகை நேரடியாக தனித்தனி அமைப்புகளுக்கு செல்லாது, மாறாக OCHA தலைவர் டாம் ஃபிளச்சர் தலைமையிலான அலுவலகம்தான் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும். இந்த நிதியுதவியோடு கடுமையான விதிமுறைகளையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை விடுத்துள்ளது. அதில் ஐநா அமைப்பு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்கள் செலவுகளை சுருக்கிக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவை அழிந்து போகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அமெரிக்கா ஆண்டுக்கு சுமார் 15 லட்சம் கோடி வரை ஐநாவுக்கு வழங்கி வந்தது. ஆனால் ட்ரம்ப் ஆட்சியில் அது வெறும் 16,000 கோடியாக சுருங்கியுள்ளது. இருப்பினும் உலகிலேயே அதிக நிதியுதவி வழங்கும் நாடு நாங்கள்தான் என்ற அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள மட்டும் போதுமான நிதியை ட்ரம்ப் நிர்வாகம் ஒதுக்கியுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் உக்ரைன், வங்கதேசம், காங்கோ, சிரியா உள்ளிட்ட 17 நாடுகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும். உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஆப்கானிஸ்தான் மற்றும் காசா இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. காசாவிற்கு ட்ரம்பின் தனிப்பட்ட அமைதி திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர்.